நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரு மாமா என்ற தலைப்பில் என் உரையை தொடங்குகிறேன். பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் என்றார் மகாகவி பாரதி. அத்தகைய சிறப்புமிக்க பாரத நாட்டில் ஒளிர்மிகு சுடராய் கலங்கரை விளக்கமாய் மனிதர்களுள் மாணிக்கமாய் 1889 ஆண்டு நவம்பர் திங்கள் 14ஆம் நாள் பிறந்தார் நம் நேரு மாமா. மாமன் எத்தனை மாமனடி, நேருக்கு இணை இல்லையடி, அடியும் மாடையோ வெண்மையடி, மனமும் அது போல் தூய்மையடி என்பதற்கேற்ப தூய்மையான மனத்தோடு கள்ளமில்லா குழந்தைகளோடு குழந்தையாய் உறவாடி மகிழ்ந்தவர் நம் நேரு மாமா. நேரு மாமா சிறு வயதிலேயே கவலையே கண்டறியாத செல்வ குடியில் பிறந்தவர். நம் நாட்டு சுதந்திரத்திற்காக தனது வாழ்க்கையே தியாகம் செய்தார் நம் நேரு மாமா. தனது மனைவியாகிய கமலா அம்மையாரை பிரிந்து பல ஆண்டுகள் சிறையிலேயே வாழ்ந்தார். தனது ஒரே மகளான இந்திரா காந்திக்கு சிறையில் இருந்தவாறே கடிதம் எழுதி அனுப்பினார். நேரு மாமாவிற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஜப்பான் நாட்டு குழந்தைகளுக்காக ஒரு யானையே பரிசளித்தார் நம் நேரு மாமா. இவரது பிறந்த நாளைத்தான் நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். குழந்தைகள் மீது எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அதே அளவிற்கு ரோஜா மலரின் மீதும் அதிக பிரியம் நம் நேரு மாமாவிற்கு. அதனால் தான் எப்பொழுதும் தனது சட்டையில் ஒரு ரோஜா மலரை அணிந்திருப்பார் நம் நேரு மாமா. அதனால் தான் நாம் அவரை ரோஜாவின் ராஜா என்று அன்போடு அழைக்கிறோம். உலகில் அமைதியை நிலைநாட்ட பஞ்சசீல கொள்கையை வகுத்தவர் நம் நேரு மாமா. அது மட்டுமா, நம் நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் விடுதலை அடைந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக தொடர்ந்து 17 ஆண்டுகள் பணியாற்றியவர் நம் நேரு மாமா. எனவே அவரை நம் நாட்டு மக்கள் அன்போடு புதிய இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கிறார்கள். 5 ஆண்டு திட்டங்களை தீட்டி நம் நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர் நம் நேரு மாமா. இத்தகைய சிறப்பு மிக்க நேரு மாமா பாரத மண்ணோடு கலந்து நம் அனைவரின் மனதிலும் நிலைத்திருக்கிறார். எனவே அவரை நாம் மறவாமல் அவரது புகழை போற்றிடுவோம். வாழ்க நேரு மாமா, வளர்க அவரது புகழ் என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.